டென்ஷன் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுனால தான். அப்போ மிக உயர்ந்த வெற்றி பெற்றவர்களும் தன்னை இழந்துடுறான். மிக பெரிய தோல்வி அடைந்தவனும் தன்னை இழந்துடுறான். அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் இல்ல. ஸ்ட்ரக்சர் எப்போ டிஸ்இன்டெகிரேட் ஆகுது, அதாவது சிதைந்து போகுது, இல்லாட்டி கரைந்து போகுது அப்படின்னா, பெரிய வெற்றி பெற்ற ஒரு ராஜா இருக்காரு, இல்லாட்டி ஒரு அரசு இருக்கு அப்படின்னா, கொஞ்ச காலத்துல அது தூள் தூள் ஆயிடுது. ஒரு பெரிய பணத்தை சம்பாரிச்ச ஒரு மனிதன் என்ன பண்றான், அவனே அதை அழிச்சுக்கிறான். அறிவாளின்னு சொல்லக்கூட பைத்தியக்காரன் ஆயிடுறான். பவர்ன்றது நல்லது செய்யுது, ஆனா அது பவர் ஊழலை உருவாக்குது. நல்ல மனிதர்கள் இளமையில இறந்துடுறாங்க. பெரிய மதங்கள் அதுக்குள்ளே பிரிவுகள் அங்கங்க ஏற்பட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப அதிகாரமிக்க உயிரினம் காணாம போயிடுது. ஒரு செல்லுன்றது ஓர் பகுதி மட்டும் இருக்குது, அந்த ரெண்டா பிரியுது. மந்திரவாதி பைத்தியக்காரன் ஆயிடுறான். அப்போ எது உச்சத்துக்கு போதோ அங்க டிசால்வ் ஆகுது. அதே மாதிரி பெரிய ஃபெயிலியர் வரும்போது ஞானம் அடையுது. தோல்வியும் வெற்றியும் நம்ம முழுமையான தன்மையில இருக்கும்போது 100% இருக்கும்போது, தோல்வி 100%, வெற்றி 100% இருக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரக்சர் உடையுது.